அது இப்போதான் நான் கிராமத்துக்கு முன்னாடி இப்போ அந்த இது கேட்டுக்கு முன்னாடி இப்போ இதை வச்சு ஜெய் 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 மாதா விஸ்வ மாதா மாதா விஸ்வ மாதா விஸ்வ மாதா गो माता विश्व माता बोलो भारत गो माता की जय गो माता की जय विश्व माता गो माता विश्व माता गो माता भारत माता की जय वंदे गो मातरम वंदे गो मातरम वंदे गो मातरम वंदे गो मातरम वंदे शिवा ஆமா தண்டை போட்டாலும் காலை விஷயத்தான் இது டபுள் அப்படியா हरे कृष्ण 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 हरे 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 राम 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 हरे 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 कृष्ण कृष्ण हरे कृष्ण 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 हरे 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 राम हरे गोपाल हरि हरि गोविंद हरि हरि गोपाल हरि हरि गोविंद हरि हरि गोपाल हरि हरि गोविंद हरि हरि गोपाल हरि 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 हर हर हरि 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 கைனிக்குமே சுந்தரன் குணங்கள் கைனிக்குமே हरि 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 गोर तुझे गोविंद हरि हरि गोपाल हरि हरि गोपाल हरि 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 हर हर हरि 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 गोपाल 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 भाई बढ़िया गोपाल 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 गोपाल
Gopal, 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 Krishna Gopala Nityananda Swarupa Krishna Gopala Gopal Gopal Gopala Harida Krishna Gopala Gopal 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 Nasalola Radhika Ramana Gopala Nasalola Radhika Ramana Gopala Nasalola Murali Ramana Gopala Gopal 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 Mukunda Krishna Gopala Gopal 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 Ye Murali Sridhara Radhe Krishna Radhe Shyam Ye Murali Sridhara Radhe Krishna Radhe Shyam Ye Murali Sridhara Radhe Krishna Radhe Shyam Ye Murali Sridhara Radhe Krishna Yadava Nandana Radhe Krishna Radhe Shyam Keshava Madhava Yadava Nandana Radhe Krishna Radhe Shyam Nandana Radhe Shyam Navnita Chora Radhe Shyam Nandana Radhe Shyam Navnita Chora Radhe Shyam Nandana Radhe Shyam Navnita Chora Radhe Shyam Radhe Shyam Bhakta Radhe Shyam Bhagavata Priya Radhe Shyam Bhakta Radhe Shyam Bhagavata Priya Radhe Shyam Kedava Madhava Yadava Nandana Radhe Krishna Radhe Shyam 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 Kirtanam Badi Re Hare Krishna Hare Krishna 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 Hare Hare Jai Rama Hare 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 Krishna 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 பூஜை நடக்க இருக்கிறது. பக்த கோடிகள் அனைவரும் பஜனை மடத்துக்கு வந்து பூஜையில் பங்கு கொண்டு கோமாதாவின் அருளை பெருமாறு அன்போடு வேண்டுகிறோம். இந்த
சீரும் சிறப்பாக நடத்தி வருகின்ற நமது கிராமத்தைச் சேர்ந்த ராமசுப்ரமணியன் ஆனந்த் இன்று இந்த 10வது ஆண்டின் நிகழ்ச்சியாக கோமாதா பூஜை இங்கே நடைபெற இருக்கிறது. எல்லோரும் வந்திருந்து கோமாதாவின் பரிபூர்ண கடாட்சத்தை பெறுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். நிகழ்ச்சியை தலைமையேற்று நடத்த திரு பாலசுப்ரமணியன் செல்லப்பாயன் அவர்கள் கோபூஜை நடத்த இருக்கிறார்கள். எல்லோரும் பக்த கோடிகள் பஜனை மடத்தில் கூடுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். இதன் முதல் நிகழ்ச்சியாக இப்பொழுது ஓகீதம் ஆட இருக்கிறார்கள். மகாலட்சுமி Yamada Sarare, Deshe Sarare.
நமஸ்காரம். அனைவருக்கும் கிராமத்து சார்பாக ரமணசுந்தரம் வெல்ஃபேர் அசோசியேஷன் சார்பாக வரவேற்கிறோம். கோபால்ஸின் 10வது ஆண்டு நிறைவு செய்ததன் நினைவாக இன்று மாட்டுப் பொங்கலை ரமணசுந்தரம் கிராமத்தில் விமர்சையாக கொண்டாடினோம். ஒவ்வொரு வீட்டுக்கும் போய் எல்லாரும் சந்தன குங்குமம் இட்டு எல்லாரும் இன்னைக்கு கோமாதாவை வரவேற்காங்க. இந்த நிகழ்ச்சியில நமக்காக சுப்பிரமணியம் சார் முக்கூடல்லேருந்து வந்திருக்காங்க. அப்புறம் கிராமத்திலேயே சேர்ந்த நம்முடன் இருப்பவர் ரமணி பரத்வாஜ் சார், அவரும் வந்திருக்காங்க. ரெண்டு பேரையும் கோ பூஜைக்கு அப்புறம் இங்கே பேசுமாறு அழைக்கிறோம். இப்போ அடுத்து கோ பூஜை நடக்கிறது. நம்ம பார்த்தோம்னா காவல் தெய்வம் நம்ம ஊருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஐயனார். ஸோ நம்ம ஐயனாரை வழிபட்டோம்னா, ஐயனாரையும் கோமாதாவையும் வழிபட்டோம்னா ஐயனார் இந்தியன் நேஷனாலிட்டி தானாகவே வரும் நமக்கு. ஸோ அதனால் தயவு செய்து எல்லாருமே நம்மளுடைய ஊர் காவல் தெய்வம் காக்கும் தெய்வங்களை வழிபடணும். கோமாதாவும் நம்மளுடைய காக்கும் தெய்வம் தான். அதனால கோ பூஜையில நல்ல கலந்துக்கிட்டு அதோடைய பலனை பெருமாறு கேட்டுக்கொள்கிறோம். நன்றி, வணக்கம். நீலகண்டன் சார் இந்த நிகழ்ச்சியை ஒருங்கிணைச்சு தந்த நீலகண்டன் சாருக்கு எங்களோட மனமார்ந்த நன்றிகளும் பாராட்டுகளும். நன்றி, வணக்கம். स्वस्ति मानुष्येभ्यः मूर्तिं दिगादवे रजं वर्णो सिद्धिपदे सन्तुष्पदे ओम शांति 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 वर्णाय नमः सकलाराधनिसुचितं वर्णमूर्ते नमः यथास्थान प्रतिष्ठापयामि शोभनार्थे क्षेमाय पुनरागमनाय च ओम श्री महालक्ष्मी गोमादं ध्यायामि आवाहयामि आवाहनादि समस्त उपचारान् समर्पयामि पादयोः बाध्यम् अर्घ्यम् उपवीदं मधुवर्गं ज्ञानानन्दम् आचमनीयम् वस्त्रं विद्यन्तानि गन्धस्तोपरि हरिद्रा कुङ्कुमं समर्पयामि तत्रुजां चन्द्रां किरणकी लक्ष्मीं जातवेदो मावहातामावगजातवेदो लक्ष्मीमणगामिनीः यस्यां किरण्यविद्येयं पुरुषाणकम् ओम श्री महालक्ष्मी नमः महालक्ष्मी नमः प्रकृत्यै नमः स्वरूपिण्यै नमः अवापतये नमः ऐ नमः तुभ्यं नमः स्वाहायै नमः इंद्रात्मिकायै नमः कूटगुल्पायै नमः निर्विकल्पायै नमः अव्यै नमः वर्तिन्यै नमः स्वरूपिण्यै नमः महालक्ष्मी नमः त्रैलोक्यसुन्दर्यै नमः राजराजेश्वर्यै नमः अन्नपूर्णे नमः कालेश्वर्यै नमः महामायै नमः स्वरूपिण्यै नमः शिवाय नमः महालक्ष्मी नमः चारिक्ष्ये नमः ज्ञानशक्तिये नमः क्रियाशक्तिये नमः ऐ नमः तुभ्यं नमः स्वाहायै नमः त्रिपुरसुन्दर्यै नमः ज्ञानशक्तिये नमः शिवा ब्रह्म विष्णु रूपायै नमः नागराजाय नमः देव्यै नमः परमाविध परिमल पत्रपुष्पाञ्जलिं समर्पयामि गन्धद्वारान्तराधिष्ठा नित्यपुष्टाकरीश्वरेः ईश्वरीकं सर्वभूतानां तामिगोपवेश्रियं
महादेव्यै च विद्महे विष्णुपत्न्यै च धीमहि तन्नो लक्ष्मी प्रचोदयात्। श्रीवत्समायुर्समारोह கோமாதாவை தொட்டு கும்பிட்டுக்கோங்க, எல்லாரும் பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. விழாவில் கலந்து கொள்வது மிகவும் பெருமைப்படுகிறேன். கோபூஜையில் அதாவது பசுனா காமதேவ் நமக்கு எல்லாருக்கும் தெரியும். கோபூஜை போட்டீங்கன்னா மகாலட்சுமிக்கு நம்ம ஊருக்கு நம்ம புண்ணிய கிடைக்கும். ஏன்னா அத்தனை லட்சுமியும் அத்தனை தெய்வங்களும் பசுவை தான் அடங்கியிருக்கு. எந்த செல்வத்துக்கும் குறைவு கிடையாது. காரணம் என்ன கேட்டா அதுக்கு அர்த்தம் உள்ள அர்த்தம்னு கேட்டா நீங்க பசுவை வளர்த்தா உங்களுக்கு எல்லா வகையான செல்வமும் கிடைக்கும். நம்ம எல்லாரும் வளர்க்கணும்னு ஆசை இருக்கு. எல்லாருக்கும் பசு வளர்க்கணும் ஆசை இருக்கா? சொல்லுங்க. எல்லாருக்கும் வளர்க்கணும் ஆசை இருக்கு. ஆனா இடம் இல்லை. இது ஒண்ணு. இது நிர்வாகம் பண்றதுக்கு ஆத்துல ஆள் இல்லை. இதுக்கெல்லாம் நான் ஒரு சின்ன சொல்யூஷன் சொல்றேன். நீங்க எல்லாரும் அதுக்கு சம்மதப்பட்டேன்னா நம்ம எல்லாருமே பசுவை நிறைய வளர்க்க முடியும். நமக்கு எத்தனையோ இடம் இருக்கு. ஒரு இடத்தை பிடிச்சிடுவோம். ஒண்ணு வேண்டாம், ஒவ்வொரு ஆத்துக்கு 10,000 ரூபாய் கொடுவோம். எல்லாரும் நமக்கு கோஷாலைன்னு நம்ம ஒரு பார்ட்னர் அப்படின்னு போட்டு 10-20 மாடை வளர்ப்போம். நம்ம ஊருக்கு தேவையான பாலை அது கொடுத்துரும், தேவையான உரம் கொடுத்துரும். பாத்திர பூஜையெல்லாம் பசு வந்து நின்றுடும். ஒரு 10 மாடோ 20 மாடோ நம்ம எல்லாரும் சேர்ந்து வளர்க்கலாம். ஒரு 10,000 ரூபாய் பெரிய தொகை இல்லையே நமக்கு. ஒரு நாளைக்கு அப்படி திருநெல்வேலி பேர் ஓட்டமே சாப்பிடணும் 4,000-5,000 ஆகுது. அந்த மாதிரி நினைச்சிட்டு 10,000 நீர்ம மாட்டை கொடுக்கும். அவர் ஒரு பொறுப்பு ஏற்றுடும். அவருடைய இடம் இருக்கு. அந்த இடத்துல ஷெட்டை போட்டு அவர் அழகா பார்க்க போறாரு. அதில் வரக்கூடிய வருமானமே நமக்கு ரெண்டா இருக்கும். பாலை பார்த்து டெய்லி வந்துடும். ஒரு ஆள் வெண்டரை கொண்டு கொடுத்தானா நம்ம கோசாலையிலிருந்து வர பாலே நமக்கு சுத்தமான பால் கிடைக்கும். மன திருப்தியா இருக்கும். நமக்கு பாக்கெட் பால் என்ன வருது தெரியறது இல்லை. நமக்கு இது நல்லா பால் கிடைக்கும். அதனால நம்ம எல்லாரும் சேர்ந்து பசுவை வளர்க்கலாம். இப்ப நமக்கு வளர்க்கறதுக்கு முடியலேன்னு யோஜனை பண்ணி வளர்க்கலாம். இப்ப கொஞ்சம் தைரியம் வந்துருக்கும். எங்காத்து மாடு அங்க இருக்குன்னு சொல்லிக்கலாம் பெருமையா. எல்லாரும் நம்ம ஊர்ல கோசாலை இல்லைங்கிறது ஒரு வருத்தம். அதான் நம்ம கோசாலையை கண்டிப்பா கொண்டு வரலாம். நமக்கு இடம் இருக்கு, கோவில் அங்க இடம் இருக்கு, இங்க தோட்டத்துல இடம் இருக்கு. ஏதாவது ஒரு இடத்துல நம்ம எல்லாரும் சேர்த்து பசுவை வளர்த்து பசுவை வளர்க்கறதுக்கான முயற்சி இருக்கு. பசுனால நிறைய நன்மை இருக்கு. ராமசுப்ரமணி அழகா சொல்லுவதை பத்தி, நாட்டு மாடு வளர்ப்பை பத்தி அவர் தன்னுடைய லைஃப்ல கிட்டத்தட்ட 90% டைம் அதுதான் ஸ்பெண்ட் பண்ணியிருக்காரு. 90 days 24 மணி நேரம் நாடு மாடு வளர்க்கணும் போகணும்னு கர்நாடக 2 மாடு வந்திருக்கு. அடுத்த ட்ரிப்பு நம்ம கோச்சார் போய் பார்த்தாச்சு. மாடு வந்தது இப்ப அங்க நிற்கிறது. இப்ப நான் என்ன சொல்றேன், அடுத்த வருஷம் இந்த இடத்துல நிற்கிறதுக்கு ஒரு 10 மாடாவது இருக்கணும். அது நம்ம எல்லாருடைய கூட்டு முயற்சியை தான் நான் சொல்றேன். பண்ணியா நம்ம ஊர்ல தனியா ஒரு கோசாலையை உண்டாக்கி நம்ம எல்லாரும் கலந்துட்டு நம்ம அதாவது பசுவுக்கு பூஜை பண்றோம், நல்லது செய்யறோம், நமக்கு ஆத்ம திருப்தியா இருக்கும். நம்ம பார்க்கிற ரிஷிகளாஷம் நல்லா இருக்கும். அதனால எல்லாரும் இந்த பூபூஜையில கலந்ததுக்கு ரொம்ப சந்தோஷம் எனக்கு. நம்முடைய நவசங்கத்தில் இருந்து கோபால் அவர்களுடைய ஸ்தாபனத்தில் மிக அருமையான ஒரு நிகழ்ச்சி நடந்தது. பசுவை பற்றி நிறைய பேசிவிட்டார்கள், எல்லோருக்கும் தெரியும். இதை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி ஒரு நல்ல காரியத்தை நம்ம எப்பவுமே சப்போர்ட் பண்ணணும். நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு நிச்சயமாக நிறைய அறிவுரைகள் சொன்னார் சார். அதே மாதிரி நம்மளுடைய இதெல்லாம் பண்ணலாம் அப்படின்ட்டு நம்ம யோசிக்கலாம். நிச்சயமாக இது ஒரு ரொம்ப அருமையான ஒரு ஆரம்பம், ரொம்ப அழகாக இருந்தது. கோபால் ஸ்தாபனத்துக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். நிறைய செய்யணும், எல்லாம் செய்யணும். நாங்கள் எதிர்பார்க்கல. திடீர்னு நாங்கள் வந்து இது வந்து மாட்டு பொங்கலாக இருக்கு, அதனால வந்து நேற்று வந்து ஒரு 24 மணி நேரத்துக்கு முன்னாடி பிளான் பண்ணோம். அதாவது வந்து இந்த மாதிரி ஒரு நிகழ்ச்சி ஒவ்வொரு வீட்டுக்கும் போகணும், போய் சந்தன குங்குமம் மாட்டை இட சொல்லி அவங்களுக்கு மறுபடியும் வந்து ஒரு தர்ஷனம் மாதிரி இதை ஒரு யாத்திரையாக கொண்டு போகலாம் அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு வீட்டுக்கும் இங்கே ஆரம்பித்தோம். காலையில் 6 மணிக்கு ஆரம்பித்தது. அந்த பக்கம் தான் முதல்ல ஆரம்பித்தோம். அம்மன் கோயிலேருந்து ஆரம்பித்து ஒரு 10 மாடு இங்கே கட்டப்பட்டது.
விளையாட்டு போட்டியும் இதுவும் சேர்த்து இது பண்ணணும்னு ஒரு அதாவது எந்த விதமான ஒரு திட்டமிடலும் இல்லாமல் திடீர்னு திட்டமிட்டு வரவேற்பு பார்த்தீங்கன்னா ரொம்ப அமோகமாக இருந்தது. ஒவ்வொரு வீட்டுக்கும் வெளியில் வந்து எல்லாரும் சந்தன குங்குமம் இட்டு எல்லாரும் பணம் கொடுத்து நாங்கள் எதிர்பார்த்ததை விட மிகவும் சிறப்பாக நம்ம ஊரில் நடந்தது. இதுக்கெல்லாம் வந்து ஒரு பேஸ் அடிப்படைன்னா வந்து இங்கே இருக்கிறவங்க ரமணசமுத்திரம் வெல்ஃபேர் அசோசியேஷன், நீலகண்டன் சார், அப்புறம் வந்து அந்த பக்கம் கிராமத்தில் இருக்கிறவங்க எல்லாரோடைய ஒத்துழைப்புனால்தான் இது நடந்தது. ஏன்னா ஏற்கனவே அடிப்படையிலேயே நம்ம ஒற்றுமையாக இருக்கிறதுனால எங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருந்தது இந்த மாதிரி ஒரு கேம்பெயினை இது பண்ணுறதுக்கு. சுப்பிரமணியம் சார் வந்து சொன்னார் ஒவ்வொரு ஊருக்கும் ஒரு கோஷாலை வந்து இருக்கணும் அப்படின்னு. இப்போ நான் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பாலாமடையில் வந்து அவங்க கோஷாலா வச்சுருக்காங்க. பாலாமடை அக்ரகாரத்தில் நீலகண்ட தீட்சிதர் இந்த நம்மளுடைய மீனாட்சி சன்னதிக்கு டெய்லி நம்ம கொடுக்குற பால் வந்து பேக்கெட் பாலாக இருக்கக்கூடாது, அல்லது வந்து ஏதோ ஒரு ஜெர்சி மாட்டோடைய பாலாக இருக்கக்கூடாதுங்கிறது எங்களுடைய இது. அதை வந்து நீலகண்டன் சாரையும் ரமணி பரத்வாஜ் சாரையும் கன்சிடர் பண்ண சொல்லி ஏதோ ஒரு லேண்டு கோயிலுக்குள்ள லேண்ட் இருக்கா இல்லை அவங்களோடது இருந்தால் கூட அதில் ஒரு சின்னதாக ஒரு கோஷாலா மாதிரி அமைச்சு ஊருக்கும் பாலாச்சு, கோயிலுக்கும் அம்பாளுக்கும் வந்து நல்ல பால் வந்து சேரணும். சிவனுக்கு வந்து அபிஷேக பிரியர்னு நம்ம சொல்கிறோம். நாங்கள் வந்து கொடுமுடியில் இதே மாதிரி பண்ணியிருக்கோம். அங்கே வந்து ஓதுவார்கள் வந்து அந்த பாலை வந்து அவங்க வீட்டுக்கு கூட எடுக்கிறது இல்லை. அதை வந்து நீலகண்டன் சாரும் பார்த்தாங்க. அவங்க வந்து இந்த நிகழ்ச்சியும் போது வரும்போது 10 மாடு வளர்க்குறாங்க. டெய்லி வந்து மகுடேஸ்வரருக்கு தான் அந்த பால் போகுது. ஸோ நம்ம வந்து இறைவனுக்கு சேர்க்கக்கூடிய பாலில் என்ன விசேஷம்னா அது எல்லாருக்குமே போயிடும். அப்போ எல்லாருமே குடிக்கிற பால் வந்து நல்ல சுத்தமானதாக இருக்கும். டெவில் இந்த மில்க் அப்படின்னு ஒரு புஸ்தகம் இருக்கு. எல்லாருமே கண்டிப்பாக அதை படிக்கணும். அதை நம்ம வந்து கூகுள்லேயும் அது வந்து அவைலபிளாக இருக்கு. ஒரு பால் வந்து குடிக்கிறதுனால 15 விதமான வியாதிகள் வந்து நமக்கு வருது. இப்போ நம்ம வந்து ஆஸ்பத்திரிக்கு செலவழிக்கிறோம், ஆனால் வந்து நம்ம வந்து இந்த மாதிரி பால் வந்து ஒரு 50 ரூபா 60 ரூபா ஒரு 10 ரூபா கூட வாங்கினான்னா இன்னமும் நல்லது. நாட்டு மாடு பால் வேணும்னு கேட்டு நம்ம வந்து வாங்கி அதை வந்து குடிக்கணுங்கிறது முதல் ரெக்வஸ்ட். உங்களுடைய பால்காரரையே நீங்கள் வந்து மாற்றலாம். இப்போ மதுரையில் நாங்கள் அப்படி தான் பண்ணோம். என்னுடைய மாமனார் வீட்டில் வந்து வந்தவங்கள்ட்ட நான் பேசி நாட்டு மாடு பால் கிடைக்குமா, அவன் எங்கேருந்தோ சோர்ஸ் பண்ண ஆரம்பிச்சு இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா 50-100 லிட்டர் அவங்க வந்து இது பண்ணுறான். நம்மளுடைய பால்காரர்கிட்டயே நாட்டு மாடு பாலாக இருந்தால் எங்களுக்கு கொடுங்க அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா அவங்க தேடி அப்போ டிமாண்ட் வர ஆரம்பிச்சிடும். அதுவும் வந்து இந்த ஊரோடைய மாடோடைய இதாக இருந்ததுன்னா இன்னமும் ஜாஸ்தி ஆகும். இப்போ பார்த்தீங்கன்னா வந்து அவரையே வந்து நீங்கள் இது பண்ணலாம். இந்த மாதிரி பல பால்காரர் எக்ஸிஸ்டிங் பால்காரரை மாற்ற வேண்டாம். அவங்களுடைய வியாபாரத்தை நாங்கள் கெடுக்க விரும்பலை. அவங்களையே நீங்கள் வந்து பால் வந்து லோக்கல் ப்ரீட் ஆஃப் மில்க்லேருந்து நீங்கள் கேட்டிங்கன்னா நமக்கு இருக்கக்கூடிய ஹார்ட் அட்டாக், பிபி, கேன்சர் எல்லா வியாதிகள்லேருந்து நம்ம வந்து ப்ரிவென்ட் பண்ணலாம். இன்னைக்கு மாட்டு பொங்கல் அன்னைக்கு திமிழ் இருக்கிற மாட்டுலேருந்து நம்ம பால் குடிச்சு நம்ம அதோடைய சாணத்துலேருந்து விவசாயம் பண்ணி அப்படி பண்ணாதான் நமக்கு வந்து வியாதி இல்லாத ஒரு உலகத்தை வந்து இது பண்ணலாம். இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா டாலருடைய நிலைமை வந்து ரொம்ப கீழே போயிட்டு இருக்கு. இப்போ நம்ம காலரை உயர்த்தி டாலரை வெளியில தள்ளக்கூடிய நிலைமை வரணும்னா விஸ்வமாதா கோமாதாவை நம்ம என்னைக்குமே வந்து நம்ம வந்து மறக்கக்கூடாது. வாய்ப்பு நன்றி. வாய்ப்பு அளித்த ரமணி பரத்வாஜ் சார், நீலகண்டன் சார் மற்றும் சுப்பிரமணியம் சாருக்கு ரொம்ப நன்றி. கோபால்ஸோடைய 10வது ஆண்டு நினைவாக இங்க வந்திருக்கிற அனைவருக்கும் ஒரு சின்ன பரிசு வந்து கொடுக்கலாம்னு நினைக்கிறோம். மற்றவங்களுக்குலாம் நாங்கள் வீட்டில் வந்து கொடுத்துருவோம். இந்த 3 பேருக்கும் வந்து ஒரு சின்னதா வந்து பரிசு கொடுக்கணும்னு நினைக்கிறோம். பெரிய சாமி சாணத்தில் பிள்ளையார் பண்ணி ஒரு கிட்டத்தட்ட 3 நிகழ்ச்சி நடத்தினார். இன்று காலை 8 மணிக்கு எங்கிட்ட இந்த மாதிரி ஒரு நிகழ்ச்சி இது இருக்கு, நாம் அதை வந்து முப்படாதவங்களோட தொடங்குறோம், அப்படியே வந்து நம்ம கோவிலுக்கு வர முடியினார். சரி, நான் உடனே இது பண்ணேன். இதை ஏன் நம்ம வந்து நம்ம அசோசியேஷன்லேருந்து இங்கே வந்து ஒரு பெரிய நிகழ்ச்சியாக ஏற்பாடு பண்ணலாமே அப்படின்னு சொல்லிட்டு தான் இங்கே வந்து இன்னைக்கு கோமாதா பூஜை பண்ணோம். எல்லாரும் பங்கு விட்டார்கள். மிக அருமையாக இருந்தது. இது முக்கியமாக இருக்குன்னா இவர் சொன்னபடி இப்போ இந்த இது நாட்டு பசு தான். இந்த பசு வந்து நம்ம விசாலாட்சி அம்மன் கோவிலை சேர்ந்து நாம் இதை அப்படியே இதுக்கு ஒரு அன்பர் அதுக்காகவே பணத்தை கொடுத்து வாங்கி கொடுத்து இதை மெயின்டைன் பண்ணுறதுக்கு இது பண்ணுற இந்த பசுவோட பால் தான் டெய்லி அங்கேயும் போகிறது, நம்ம கோவிலுக்கு வருது. ஒரு பால் கூட வியாபாரத்துக்கு இல்லை. இதை இது பண்ணி செய்கிறவர் யாருக்காக செல்வம்னு நம்மளுடைய இவர் பிள்ளை உலகத்தில் வச்சிருக்காரு. அவர் சொன்னபடி அவருக்கு கிட்டத்தட்ட 20 நாட்டு மாட்டு பசு இருக்கு. நீங்கள் யாருக்கெல்லாம் இனிமேல் பசு பால் போகணும்னா நாளையிலேருந்து கிடைக்கும். அதில் 2 நாள் டேங்க் பண்ணாங்க கொடுக்கலாமா. அதனால் நீங்கள் சொன்னீங்கன்னா உங்களுக்கு வந்து எவ்வளோ வேணும் டெய்லி அப்படின்னு சொன்னால் காலையில் அவருக்கு 7 மணிக்கு கொடுத்துருக்கோம்.
பால்காரங்க வேற பால் ரெடி பண்ணிட்டு வந்து அதான் அப்ப நாம அதை ஏற்பாடு பண்ணிட்டு இப்படி 1ஆம் தேதியிலிருந்து இன்னைக்கு தேதி இதாகி போயிடுச்சு 15 தேதி 15 நாளைக்குள்ள அவருக்கு என்ன ஏற்பாடு உங்களுக்கு நாட்டு மாட்டு பசுவோட பால் கிடைக்குன்னா உறுதியா நம்மகிட்ட இருக்கு செய்யறோம். இப்போ அதுக்கு வந்து என்னன்னா தனியா முயற்சிகளுக்கோ இதோ எல்லாமே எந்த விதமான கெமிக்கலும் இல்லாத ஒரு நல்ல இது அதை நீங்க கண்டிப்பா உங்களுக்கு கிடைக்கும். அதை உறுதியளிக்கிறோம். இந்த கூட்டத்தை இவ்வளவு விமர்சையாகவும் இந்த இன்னைக்கு நடந்துருக்கிற இதுல கோபால் சொல்ற 10 ஆண்டு இது ஏன்னா அவர் 10 ஆண்டுகளாக அதுக்காக பயங்கரமான உழைச்சு இன்னைக்கு விசாகரி அவர்கள் கடந்த மாதம் சென்னையில ஒரு நாள் கோமாதா குலமாதா அப்படின்னு சொல்லி தலைப்பிலேயே ஒரு சங்கீத உபன்யாசம் அது நீங்க 2 நாளைக்கு முன்னாடி சக்கரா டிவியில வந்து அதை ஒளிபரப்பு செஞ்சார்கள். இந்த மாதிரி நிறைய நிகழ்ச்சிகள் அங்க இருக்க பார்க்கத்தான் நம்ம ஏன் இந்த கால்நடைகளோடு இதா இருக்கணும் அதுல நாட்டு பசுவோட முக்கியத்துவத்தை பற்றிலாம் நிறைய பேசியிருக்கார். இதை மிகவும் சிறப்பாக இந்த கூட்டத்தை நடத்தி இருவருக்கு நன்றி கூறுகிறேன். அதை அடுத்தாப்புல நம்ம பக்கத்து கிராமம் ஆம்பூரை சேர்ந்தவர் சங்கர சுப்பிரமணியன். இவர் யாருனாக்க நம்ம கோமாக்காவுடைய மாப்பிள்ளைக்கு அண்ணா பையன். இவருக்கு இந்த வயசு சின்ன வயசுல அவரும் ஐடியில ஒர்க் பண்ணிட்டு அவன் பாட்டியை கிராமத்தில் வச்சுக்கணும்னு உட்காந்துருக்காரு. இந்த மாதிரி இளைஞர்கள் வரணும். நான் சொல்லி 1/2 மணி நேரத்தில் உடனே இந்த வந்து இப்போ உங்களுக்கு எல்லாமே ஒரு யூடியூப் நிகழ்ச்சியாக எடுத்து இந்த அக்ராத்தையும் எடுக்கணும். இன்னைக்கு முதல் இதை ஸ்டார்ட் பண்ண அப்படின்னு சொல்ல உடனே சொன்ன 1/2 மணி நேரத்தில் வந்துருந்து நம்மளோட இதை வந்து இன்னைக்கு சிறப்பாக சேர்ந்துருக்கார். வர 18, 19, 20 3 நாள் அங்கே வந்து கும்பாபிஷேகத்துக்கு பெருமாள் கோவில் அதுக்கு எதிரே இன்விடேஷன் கொடுத்துருக்கா. கிடைக்காதவருக்கு இப்போ இன்விடேஷனாக சொல்கிறோம். எல்லாரும் போயிருந்து அதை சிறப்பாக அந்த பெருமாள் கோவில் கும்பாபிஷேகத்தை சிறப்பிக்குமாறு நான் கூட கேட்டுக்கொள்கிறோம். நம்ம அதே மாதிரி தான் நம்ம சொன்ன 1/2 மணி நேரத்தில் மாமாவும் அங்கே கிளம்பி இருக்காரு. ஏன்னா ரமணசுந்தரத்தில் எந்த நிகழ்ச்சி நடந்தாலும் எங்களுக்கு சொல்லு மெனக்கிட்டு பார்த்தா பாடகாரர் இருந்தாலும் இங்காடு வந்து இதே மாதிரி செயல்படுறார். இதே மாதிரி தான் இப்போ துக்காராம் கிளம்பியவர்கள் கிராம பிரச்சாரகான்னு ஒரு நிகழ்ச்சி வச்சிருக்கார். அதில் செங்கோட்டையில் நேற்றுக்கு இன்னைக்கு அவருடைய பையனுடைய ரகுநாத்துடைய ஹரிகதா இருக்கு. நாளை கழிச்சு அதே மாதிரி அவர் துக்காராம் கிளம்பியோடு இருக்கு. ஸோ இந்த நிகழ்ச்சிகளை நீங்கள் பங்கு பெறலாம். அனைவருக்கும் நன்றி, வணக்கம். இந்த கீச்சைன் வந்து 2000 பேருக்கும் நாங்கள் கொடுத்தோம். இப்போ வந்து என்னெல்லாம் சாணினால பயன் இல்லை அப்படின்னு சிட்டியில் சொன்னா கூட இந்த சாணினால இவ்வளோ பயன் இருக்கு அப்படிங்கிறத நாங்கள் காட்டுறதுக்காக 2000 பேருக்கும் கீச்சைனும் இந்த மெடலும் கொடுத்தோம். இந்த மெடலை இப்போ வந்து ஃபர்ஸ்ட் ரமணி பரத்வாஜ் சாருக்கு வந்து இந்த மெமெண்டோவை கொடுக்கணும்னு ஆசைப்படுறோம். நம்ம மெமெண்டோலாம் வந்து பிளாஸ்டிக்ல வாங்கறதுக்கு பதிலாக பசுஞ்சாணி. அடுத்த ட்ரிப்பு இந்த மாதிரி நாட்டு மாடு வளர்க்கறோட 100 பேருக்காவது இந்த மாதிரி நம்ம கொடுத்தோம். இதுவும் வந்து பசுஞ்சாணத்துல செஞ்சதுதான். கீச்சைனையே ரீயூஸ் பண்ணி டேக் ஆக்கிட்டோம். ஒரே இதான், ஒரே கல்லுல 2 மாங்காய். இவங்க நாட்டு மாட்டை வளர்த்து இது பண்றாங்க. அதனால பால் உங்களுடைய தேவைக்கு இவங்க 2 பேர்ட்டையும் கேட்டாலும் உங்களுக்கு கண்டிப்பா அதை ஏற்பாடு பண்ணி தருவாங்க. கேன்ல புரிந்து 2-3 மணி நேரம் இருக்கட்டும். மற்றும்